வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நீ ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் இன்றைக்கி டே 3 டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஸோ அது போக கம்யூனிட்டி வைஸாக அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஒரு நாள் 26ஆம் தேதி மட்டும் எந்தெந்த இதில் போஸ்டிங் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அப்ஸ்ட்ராக்ட் டோட்டல் வைஸாக வந்து பார்க்கும்போது போஸ்ட் கோடு 2200, 3308, 3508 இந்த 3 கோட் நம்பர்லேயும் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப் டு இன்னைக்கு வரைக்கும், அதாவது 26/2/2025 வரைக்கும் 2407 போஸ்டிங் மொத்தம். இதில் 1169 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ கவுன்சிலிங் கூட பயங்கர ஸ்பீடாக வந்து இருக்குது. ஆப்சென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்டே இருக்குது. பேலன்ஸ் வந்து 1238 போஸ்டிங் இருக்குது. இன்றைக்கி மட்டும் வந்து எவ்வளோ ஆப்சென்ட் பார்த்திங்கன்னா 15 பேர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஆப்சென்ட்டு. ஸோ இது வந்து இந்த 3 கோடுக்குரியது மட்டும். ஸோ அடுத்து வந்து டைப்பிஸ்ட் 1ல் போஸ்ட் கோடு 3307 3 போஸ்டிங்கில் அது வந்து யாருமே இன்றைக்கி வந்து எடுக்கலை. ஸோ அடுத்து வந்து போஸ்ட் கோடு 3516 ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுவுமே இன்றைக்கி வந்து யாரும் வந்து ஃபில் பண்ணலை. ஸோ அடுத்து போஸ்ட் கோடு 3509 3 போஸ்டிங், அதுவும் வந்து யாரும் ஃபில் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கோடு 3533, 3490, 9192 இந்த 3 இதுக்குலேயும் வந்து இந்த டே 3ல் 11 போஸ்டிங் அது அப்படியே தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து யாரும் எடுக்கலை. ஸோ இது போக இன்றைக்கி என்னென்னலாம் இன்றைக்கி மூவ் ஆகிருக்கு, நம்ம அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இன்றைக்கி பின்னாடி வர பிடிஎஃப்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கையும் உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா இந்த டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துறேன். இல்லைன்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லே அன்னன்னைக்கு டெய்லி வந்து இருக்கும். நீங்கள் அதுலேயும் லிங்க்கை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று 25ஆம் தேதிக்கு எவ்வளோ போஸ்டிங் எடுத்திருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி 26ஆம் தேதிக்கு நான் கொடுத்துருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா 25/2 உள்ள பேலன்ஸு க்ரீனில் இருக்குது. எல்லோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 26/2 கவுன்சிலிங் முடிவில் இருக்கக்கூடிய பேலன்ஸு. ஸோ அது போக இந்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி 26/2 எடுத்திருக்கக்கூடிய போஸ்டிங்கோட எண்ணிக்கை. ஓகேவா? மொத்தம் 385 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் மூவ் ஆயிருக்குங்கிறத நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 2 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே இன்றைக்கி எடுத்த போஸ்டிங் தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த கவுண்டிங் மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் ப்ளஸ் கவுண்டிங் மட்டும் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 1. நெக்ஸ்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர், இதில் வந்து இன்றைக்கி ஒரு நாள்லேயே 15 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிவில் சப்ளை கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் 2, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை சவுத் டிவிஷனில் 13. ஸோ மற்ற ஜீரோன்றதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போஸ்டிங் எடுக்கலைங்கிறது அர்த்தம். ஸோ எதெல்லாம் நம்பர் இருக்கோ அதில் மட்டும் தான் இன்றைக்கி போஸ்டிங் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸில் 3, காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, ஸோ கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் 1, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் 1, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் வந்து 1 எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரைனிங் விங், அதே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கில் 18 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஒரே நாளில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்தில் நாமக்கல்லில் 1 எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு நாளே 11 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் 1 போஸ்டிங், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் 6 போஸ்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டில் 1 போஸ்டிங், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2, அடுத்து பிரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின், இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளில் 19 போஸ்டிங் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்திருக்காங்க. அது போக தான் இந்த 7 பேலன்ஸு, அதாவது நேற்று வரைக்கும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26, இன்றைக்கி வந்து 19 எடுத்துடுறாங்க. ஸோ அதில் தான் இந்த பேலன்ஸ் 7 காமிக்குது. ஸோ நான் எடுத்த போஸ்டிங்கை மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ பேலன்ஸ் எல்லோ கலரில் இருக்கிறது ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போய் எடுக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸு. பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்திருக்கவங்களுடைய போஸ்டிங் டீட்டெயில் அது. ஸோ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி 18 எடுத்திருக்காங்க. ஸோ செக்ரட்டரியேட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள்லேயே. சுகர் டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் எடுக்கலை. ஸோ அடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டில் 2 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 3 எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா 17 போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் 1 எடுத்திருக்காங்க. ட்ரெஷரியில் வந்து 4 எடுத்திருக்காங்க. அடுத்து ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 1. ஸோ அடுத்து செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே 59, இதுதான் இன்றைக்கி வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து இதுதான். 59 எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ
ஸோ மேக்ஸிமம் வந்து சென்னை நேட்டிவாக இருக்கவங்க விருப்பப்பட்டு அங்கேயே வந்து ஒர்க்கு கிடைக்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து எடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 1 எடுத்திருக்காங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 7 எடுத்திருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 2 எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 5 எடுத்திருக்காங்க. ஸோ ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 9, ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 1, அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1, அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 12, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் எடுக்கலை. ஸோ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு நாளில் 20 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அரியலூரில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செங்கல்பட்டில் வந்து எதுவும் எடுக்கலை. அடுத்து வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கடலூரில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் திண்டுக்கல்லில் வந்து 1, அடுத்து வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிருஷ்ணகிரியில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மதுரையில் வந்து 3, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சேலமில் 1, சிவகங்கையில் 1, தஞ்சாவூரில் 1. ஸோ அடுத்த அதுலேயே தேனியில் வந்து திருவள்ளூரில் 1, திருவண்ணாமலையில் 1. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் திருப்பூரில் 1, வேலூரில் 1, விழுப்புரமில் 1, விருதுநகரில் 2. ஸோ அடுத்து வந்து பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 எடுத்திருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 எடுத்திருக்காங்க. அடுத்து ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வந்து 9. ஸோ ரெவன்யூ கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ சென்னையில் மட்டும் இன்றைக்கி 9 ரெவன்யூவில் டைப்பிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் வந்து 1 எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரெவன்யூ திண்டுக்கல்லில் 1, ரெவன்யூ நாகப்பட்டினமில் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டைரக்டரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 போஸ்டிங் இன்றைக்கி. ஸோ அதே இதில் ரெவன்யூ டிசாஸ்டரில் புதுக்கோட்டையில் 1, ரெவன்யூ ராமநாதபுரத்தில் வந்து 2, அடுத்து ரெவன்யூ சேலமில் வந்து 1, அடுத்து ரெவன்யூ சிவகங்கையில் வந்து 1, அடுத்து ரெவன்யூ திருவள்ளூரில் வந்து 1 போஸ்டிங் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் திருநெல்வேலியில் வந்து 1. நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் திண்டுக்கல்லில் 3, ஈரோட்டில் 2. ஸோ ரூரலில் கிருஷ்ணகிரியில் 1, மதுரையில் 1 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூரல் நாகப்பட்டினமில் 1 எடுத்திருக்காங்க. ரூரல் ராணிப்பேட்டில் 1, ரூரல் சிவகங்கையில் 1, ரூரல் தஞ்சாவூரில் 1, ரூரல் நீலகிரிஸில் 1, ரூரல் திருவள்ளூரில் 1 எடுத்திருக்காங்க. அடுத்து ரூரல் திருச்சிராப்பள்ளியில் 2 எடுத்திருக்காங்க. ரூரல் வேலூரில் 1, விழுப்புரமில் 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எதுவும் எடுக்கலை. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 நேற்று ஹையஸ்ட்டாக இருந்தது இந்த டிபார்ட்மெண்ட் தான். டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3. ஸோ அடுத்து வந்து வெல்ஃபேர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7 எடுத்திருக்காங்க. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கள்ளக்குறிச்சியில் வந்து 2 எடுத்திருக்காங்க. ரெவன்யூ மதுரையில் இன்றைக்கி ஒரு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அடுத்து கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரேட் ரெவன்யூ சிஆர்இன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 6 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரியில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் தென்காசியில் வந்து 2 எடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இதில் வந்து என்னதுன்னு இன்றைக்கி ஒரு நாளில் 2 போஸ்டிங் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதில் வந்து 1 எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி ஃபில்லான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 385 போஸ்டிங்கு. ஸோ அப் டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25ஆந்தேதி 1648 பேலன்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து வந்து எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா 1263 ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 1263 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே சேர்த்து.